بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனித சமுதாயம் தங்களுக்குள் பொருளாதார விஷயத்திலே ஒருவர் மற்றொருவரை சார்ந்து நிற்கக்கூடிய அளவில்தான் அமைத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதனும் தானாக நின்றுவிட முடியாது, தானாக வாழ்ந்துவிட முடியாது. பொருளாதார அடிப்படையில் ஒருவர் இன்னொருவரை சார்ந்தே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த மனித அமைப்பில் பொருளாதார தேவை ஏற்படுகின்ற பொழுது யாருக்காவது கஷ்டம் ஏற்படுகின்றது என்றால் அவருக்கு வசதி உள்ளவர் கொடுத்து உதவ வேண்டும். அப்படி கொடுத்து உதவக்கூடிய அந்த நேரத்திலே வட்டி என்ற அடிப்படையிலே பொருளாதாரத்தை சுரண்டிவிடக்கூடாது. வட்டி என்ற அடிப்படையிலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடித்து சாப்பிடக்கூடாது, அவனுடைய இரத்தத்தை உறிஞ்சிவிடக்கூடாது என்று மார்க்கம் தெளிவான ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கின்றது. வஹல்லல்லாஹுல் பைய வஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் வணிகத்தை அனுமதித்து, வியாபாரத்தை அனுமதித்து, வட்டியை தடை செய்து விட்டான். இந்த வட்டி தடை செய்யப்பட்ட பிறகு குர்ஆன் அருளப்பட்டு ஒரு 23 ஆண்டு காலத்தில் அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்த வட்டி என்னும் அந்த பொருளாதார அமைப்பை கட்டமைப்பை அல்லாஹ் தஆலா உடைத்து அந்த மக்களுக்கு மத்தியில் கடன் கொடுத்து உதவக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கினான். இந்த வட்டியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வட்டி தடை செய்யப்பட்டு விட்டது. தடை செய்யப்பட்ட பிறகு யாராவது அந்த வட்டியிலே ஈடுபடுவார்களே ஆனால் ஃபமன் ஜாஹு மௌஇலத்துன் மிர் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப். அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்த இந்த அறிவுரைக்கு பிறகு அவர் விலகிக் கொண்டார்கள் என்றால் அவர் ஏற்கனவே கொடுத்திருப்பாரே அந்த முதல் அவருக்கு இருக்கின்றது. வ அம்ருஹு இலல்லாஹ், அவருடைய விஷயம் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. வமன் ஆத, யார் மீண்டும் அந்த வட்டியின்பால் இந்த தடை இறங்கிய பிறகும், வட்டி தடுக்கப்பட்ட பிறகும் அந்த வட்டியின் பக்கம் யார் செல்கின்றார்களோ உலாய்க அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாதிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் வட்டிக்கு நிரந்தர நரகத்தை தண்டனையாக பரிசாக தருகின்றார். அதனால வட்டி என்ற பொருளாதாரம் இந்த சமுதாயத்தில் முற்றிலும் தடுக்கப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி வாங்கக்கூடியவன், வட்டி கொடுக்கக்கூடியவன், அதற்காக வேண்டி சாட்சியாக இருக்கக்கூடியவன், அதற்கு கணக்கு எழுதக்கூடியவன் என்று இதுல யார் யாரெல்லாம் ஈடுபடுகின்றார்களோ அத்தனை பேர்களையும் சபித்து விட்டார்கள். எனவே இந்த வட்டி என்ற இந்த பாதையில யாருமே இறங்கக்கூடாது. வட்டியினால அது குட்டி போட்டு அதன் மூலம் ஒருவன் சுரண்டப்படுகின்றான். வாழ்க்கையில அவன் அப்படியே அழிந்து போய்விடுகின்றான். இதை நாம் சர்வசாதாரணமாக இன்று அளவிற்கும் அன்றாடம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதனால வட்டி என்ற பொருளாதாரம் தடை செய்யப்பட்டு விட்டது. யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழித்து யுர்பி ஸதகாத், தர்மங்களை வளர்க்கின்றான் என்று திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதனால ஒருபோதும் இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் வட்டியின்பால் ஈடுபட்டு விடக்கூடாது. வட்டியை இஸ்லாம் தடை செய்து விட்டது. அதற்கு கணக்கு எழுதக்கூடியவன், அதற்கு சாட்சி சொல்லக்கூடியவன் எல்லோருமே இறைவனுடைய சாபத்துக்குரியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்த பிறகு இந்த மார்க்கத்தில் கடன் கொடுப்பதற்குரிய வழி இலகுவாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. விபச்சாரத்தை இஸ்லாம் தடை செய்யுது. விபச்சாரத்தை தடை செய்துவிட்டால் திருமணத்திற்குரிய வழியை இஸ்லாமிய மார்க்கம் எளிமையாக ஆக்கி வைத்திருக்கின்றது.
உனக்கு ஒரு பெண்ணு திருமணம் முடித்த பிறகு இன்னொரு பெண்ணின் மீது நாட்டம் இருக்குமே, ஆனால் திருமணம் முடித்துக்கொள், இன்னொரு திருமணம் முடித்துக்கொள் என்று அந்த வாசலை திறந்து வச்சிருக்குது. 4 மனைவி வரைக்கும் ஒருவன் திருமணம் முடித்துக் கொள்ளலாம், விபச்சாரத்துக்கு போய்விடாத என்று அந்த விபச்சாரத்திற்கு தடை செய்துவிட்டு தவறான பாதைக்கு ஒரு தடையை போட்டு சரியான பாதையினுடைய வாசல்களை இஸ்லாம் திறந்து வைத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் பொருளாதார விஷயத்தில் வட்டி என்ற அந்த பொருளாதார திட்டம் தடுக்கப்பட்டு, இந்த சுரண்டல் தடுக்கப்பட்டு, கடன் தர்மம் என்ற வாசல்கள் இஸ்லாத்தில் திறக்கப்பட்டிருக்கின்றது. அதனால மார்க்கம் யாரு இது போன்று கடன் கொடுத்து உதவுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பரிசை கொடுக்கின்றான், சன்மானத்தை கொடுக்கின்றான். யாரு தர்மம் செய்கின்றார்களோ, கடன் வழங்கி தர்மம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் சுவனத்தை கூலியாக தருகின்றான். இன்று நாமோ படிப்பதற்கு என்று நம்முடைய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் பொருளாதாரத்தை தேடி அலைகின்றார்கள். அப்படி அலைகின்ற பொழுது நம்முடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டமைப்பு முறையில் பொருளாதார உதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டமும் இருக்க வேண்டும். சொந்தக்காரர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் தங்களுடைய உறவினர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். சொந்தக்காரர்கள் இல்லாத பட்சத்தில் ஒரு ஜமாத்து என்று வருகின்ற போது அந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு ஆற்றல் இருக்குமேயானால், பொருளாதார சக்தி இருக்குமேயானால் அவர்கள் கொடுத்து உதவ வேண்டும். இப்படி உதவுகின்ற பொழுது அதற்கு அல்லாஹ் என்ன நன்மையை தருகிறான் பார்க்கிறோம். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், புகாரியிலையும் இந்த கருத்து அடிப்படையில் பல இடங்கள்ல ஹதீஸ் இடம் பெறுகின்றது. ஒருவர் மரணிக்க போகின்றார், அவருடைய உயிரை மலக்குகள் கைப்பற்றுகின்றார்கள். அப்படி கைப்பற்றக்கூடிய அந்த வேளையில நீ ஏதாவது அமல் செய்திருக்கிறியா என்று கேட்கின்றார்கள். நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று கையை விரிக்கின்றார். நல்லா யோசிச்சுப்பார், மலக்குகள் அவகாசம் கொடுக்கிறான், ஏதாவது நீ செய்திருப்பில்ல வாழ்க்கையில, யோசித்து பாரு, எங்காவது ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தை செய்திருக்கியா என்று நினைத்துப்பார். உன்னுடைய மனதில் அந்த மாதிரி ஏதாவது நினைவு இருக்குதான் பாரு என்று சொல்கின்றார்கள். அவரை யோசித்து விட்டு அவர் சொல்கின்றார், ஆமா, நான் மக்கள்கிட்ட கடன் கொடுத்து வாங்கி கொண்டிருந்தேன், வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் யாரு கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு நல்ல அவகாசம் வழங்கினேன். யாரு சிரமத்தில் இருந்தார்களோ, யாரு கடன் வாங்கி என்னிடத்தில் திரும்ப தர முடியாமல் பொருளாதார கஷ்டத்தில் இருந்தாலோ அவர்களுக்கு அவகாசம் அளித்தேன். கொஞ்சம் செலுத்துவதற்கு வசதியாக இருந்தால் அவர்களிடத்தில் கொஞ்சம் இலகுவாக நான் நடந்து கொண்டேன் என்ற இந்த செய்தி முஸ்லிம்ல இடம்பெறுது, புகாரில இடம்பெறுது. என்ன பரிசு கிடைக்கின்றது என்று பாருங்கள். அல்லாஹ் என்ன நன்மை, எந்த அமலுமே அவர் செய்யல. அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயத்தில் உள்ள ஒருவருக்கு இப்படி நடந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். நாம எதுவுமே செய்யல, அதனால நன்மை செய்யாமல் இருப்பதற்கு இதை ஒரு முன்னுதாரணமாக முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கடந்த காலத்தில் நடந்த செய்தியை சொல்லி எந்த நன்மையும் செய்யாமல் இருந்த அவருக்கு கடன் கொடுத்து உதவினாரே, அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த ஒரு பாக்கியத்தை, சோனம் என்ற பாக்கியத்தை கொடுக்கின்றார். இதே ஹதீஸ் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல பல்வேறு கருத்துக்கள்ல பதியப்பட்டிருக்கின்றது. இந்த அதாவது தள்ளுபடி செய்யறது, அவகாசம் கொடுக்கிறது என்ற இந்த அடிப்படையில தான் அல்லாஹ்வே கேட்கிறான், நீ என்னப்பா நல்ல அமல் செய்திருக்கிற, ஏதாவது உனக்கு அமல் இருக்குதா என்று கேட்கின்றான். ஒண்ணுமில்ல, என்னிடத்தில் பணிபுரியக்கூடிய ஆட்கள் இடத்துல அவங்க பணம் வசூலிக்க போகும்போது கஷ்டப்பட்டவர்களா இருந்தா நீ கொஞ்சம் அவங்கள்ட்ட விட்டு கொடுத்துரு என்று சொல்லி இருந்தேன். கொஞ்சம் நல்ல வசதி உள்ளவர்களா இருந்தா அவங்கள்ட்ட மெதுவா வாங்கிக்க என்று இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை நான் போட்டு வச்சிருந்தேன். அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று சொன்ன உடனே, ஓ நீயே இப்படி செய்யறியா, அதை விட நான் தகுதியானவன், போ நீ சொர்க்கத்துக்கு போ, உன்னிடத்துல இந்த ஒரு அமல் தான் இருக்குது, போடா சொர்க்கத்துக்கு என்று அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கிறான் என்று இதே இந்த கடன் சம்பந்தமாக வரக்கூடிய இந்த செய்தி புகாரியிலும் இடம்பெற்றிருக்கின்றது. அதனால நாளை மறுமையில எந்த அமல்களுமே நமக்கு பயன் தராது. அப்படி எந்த ஒரு பொருளாதாரம் நமக்கு பயன் தராது. அப்படி பொருளாதாரம் எதுவுமே பயன் தராத அந்த காலகட்டத்தில் நாம் அந்த கடனுடைய உதவி செய்திருக்கிறோமே, இது நம்மை ஈடேற்றத்திற்கு கொண்டு செல்கின்றது, நம்மை சோனத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றது என்றால் இந்த கடன் கொடுத்து உதவக்கூடிய இந்த தன்மை நம்மிடத்தில் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் ஒரு ஆளு கஅப் இப்னு அம்ர், அவருடைய பெயர் அபுல் யுஸ்ர் என்று ஹதீஸ்ல தெரிவிக்கின்றார்கள்.
அந்த அபுல் யசூர் என்பவர், அவங்களுக்கு தான் மறுபெயர் காபிபுனு மாலிக்கு தான் அபுல் யசூர் என்று அழைக்கப்படுகின்றது. அவர் மதீனாவுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 பேர்கள், உபாத் இப்னு சாமித் அவர்களுடைய மகனும் அவருடைய பேரரும் அவங்கள பார்க்க வர்றாங்க. எதற்காக வேண்டி பயணம் செய்து வருகின்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் அவரிடத்துல இருக்கும், அதை தெரிந்து கொள்வோம் என்று அவங்க மரணமாகுவதற்கு முன்னால், தோழர்கள் எல்லாம் இறந்து விடுவதற்கு முன்னால் நாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை சேகரித்துக் கொள்வோம் என்று மதீனாவிற்கு வர்றாங்க. அப்படி வந்த வேளையில அவருடைய முகத்தை பார்த்தால் அவருடைய முகத்துல கோபக்கனல் வீசுகின்றது. அப்ப இவங்க கேட்கிறாங்க, என்னுடைய சிறிய தந்தையே, வந்தவர் உபாத் இப்னு சாமித்துடைய மகன் வலீத் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க, என்னுடைய தந்தையே, உங்களுடைய முகத்துல, சிறிய தந்தையே, உங்களுடைய முகத்துல கோபக்கனல் வீசுகின்றதே என்ன என்று கேட்கின்றார்கள். நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருந்தேன், அவருடைய வீட்டில் போய் சலாம் சொல்லி அவர் இருக்கிறாரா என்று கேட்டேன். வீட்டில் உள்ளவர்கள் பதில் சொன்னார்கள், அவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு பையன் வெளியில ஓடி வந்தான், விடல பையன். அவனிடத்துல ஐனா அபு, உன்னுடைய வாப்பா எங்க என்று நான் கேட்டேன். அந்த பையன் தெரிவிக்கிறாரு, உங்களுடைய குரல் கேட்டதா இல்லையோ, வீட்டுல உள்ள ஒரு அறையில படுக்கையில போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. எங்க அப்பன் குதிரைக்குள் இல்லைன்னு சொல்லல, அறைக்குள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இப்போது வந்தவர் நபித்தோழர் காப் இப்னு அம்ர் அப்படிங்கிறவங்க, அவங்க சொல்றாங்க, மரியாதையா வெளியில வந்துரு, நீ எங்க இருக்கங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ வெளியே வந்தாகணும் அப்படின்னு சொன்ன உடனே வெளியே வந்து விடுகின்றார். நான் உன்னை கூப்பிட்டேன்ல, நீ ஏன் என்னை கண்டு ஒளிந்தாய், ஏன் ஒளிக்கிற, ஏன் நீ ஒளிந்து மறைகின்றாய், என்ன காரணம் என்று கேட்கிறாங்க. சொல்றாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு தவணையை சொல்லி அந்த தவணையில அந்த பணத்தை தரவில்லை என்றால் நான் ஒரு பொய்யனாக ஆகிவிடுவேன், அதற்கு இப்படி ஒளிஞ்சிக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று நான் ஒளிந்து கொண்டேன். இதுவும் தப்புதான். அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் பயந்து விட்டேன், உங்களிடத்தில் ஒன்றை சொல்லி அந்த தவணையை சொல்லி திரும்ப தர முடியாத அளவிற்கு ஒரு பொய்யனாக ஆகிவிடக்கூடாது. உங்களிடத்தில் நான் ஒரு உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதற்கு பிறகு நான் மாறு செய்யக்கூடியவனாக ஆகிவிடக்கூடாது. இதனால தான் நான் ஓடி ஒளிஞ்சிட்டேன். நீங்க ஒரு நபித்தோழரு, அதனால என்னுடைய இந்த விஷயத்துல நீங்கள் அவகாசம் வழங்குங்க என்று சொன்ன உடனே வந்த அந்த நபித்தோழர், வாசல்ல நிற்கக்கூடிய அந்த நபித்தோழர், அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்லு, உனக்கு கஷ்டம் தானா அப்படின்னு கேட்கிறான். ஆமா. அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்லு. திரும்ப கேட்கிறாங்க. ஆமா, நான் கஷ்டத்துல தான் இருக்கேன். அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்லு, உனக்கு கஷ்டம் தானா? ஆமா, கஷ்டத்துல இருக்கிறேன். சரி. உடனே அவங்க அந்த கணக்கு ஏட்டை எடுக்கிறாங்க. அந்த சிட்டையை எடுத்து அதை அழிச்சிட்டு, உனக்கு வசதி வரும் பொழுது அந்த காசை திரும்ப கொடு, உன்னால கொடுக்க முடியவில்லை என்றால் பரவாயில்லை, நான் உன்னிடத்தில் எதுவும் கேட்க மாட்டேன், உன்னை நான் மன்னித்து விடுகின்றேன். வசதி வந்து விட்டால் திரும்ப தந்து விடு. வசதி வரல, இதே கஷ்டத்தில் தான் உன்னுடைய நிலைமை செல்கின்றது என்றால் நீ தர வேண்டியதில்லை, நான் உன்னை விட்டு விடுகின்றேன், உன்னை பிடிக்க மாட்டேன் என்று அவரிடத்தில் தெரிவித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, என்னுடைய 2 கண்களும் சாட்சி, என்னுடைய 2 காதுகளும் செவியுற்றன, என்னுடைய உள்ளம் அதை மனனம் செய்திருக்கிறது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை சொல்றாங்க. வந்தவர்கள்ட்ட, அவங்க ஹதீஸ் கேட்டு வந்திருக்காங்கல்ல மதீனாவிற்கு, அவங்கள்ட்ட சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் அந்தர மோசிரன், யாரு கடன் வாங்கி கொண்டு கஷ்டப்படுகின்றானோ அவனுக்கு அவகாசம் அளிக்கின்றாரோ, அல்லது அந்த கடனை தள்ளுபடி செய்து விடுகின்றாரோ, அதல்லஹுல்லாஹு ஃபீ ظில்லி, அல்லாஹ் அவரை நாளை எந்த ஒரு நிழலும் இல்லாத கடுமையான வெயில அடித்துக் கொண்டிருக்குமே, கடுமையான வெப்பம் தாக்கி கொண்டிருக்கின்றோமே, மூளை உருகக்கூடிய அளவுல அந்த வெப்பத்தினுடைய அளவு அமைந்திருக்குமே, அந்த நாள்ல தன்னுடைய நிழலில் அவருக்கு அடைக்கலம் கொடுக்கின்றான். கடன் கொடுப்பவருக்கு அவகாசம் கொடுத்தால் அல்லது அந்த கடனை தள்ளுபடி செய்து விட்டால் அவருக்கு அல்லாஹ் மறுமையில என்ன நன்மையை கொடுக்கின்றான் என்று பாருங்கள். அவனுடைய நிழல் தான் இருக்கும், அவனுடைய அரிசனுடைய நிழல் தான் இருக்கும். அந்த அரிசனுடைய நிழல்ல இவரை
அரவணைச்சு, நீ உலகத்துல என்னுடைய அடியார்களிடத்துல வட்டி கொடுத்து அதன் மூலமாக கசக்கி குளியாம, அவன் வீட்டை விட்டுவிட்டு ஓடாம, அல்லது கொடுத்த நகையை இழந்து விட்டு அவன் தட்டழியாமல் நீ அவங்களுக்கு கடனை கொடுத்து அவகாசம் கொடுத்து, அல்லது நீ தள்ளுபடி செய்திருக்கிறிய. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அந்த ஒரு நன்மைக்காக வேண்டி இந்த அரசனுடைய நிழல்ல உன்னை நான் தங்க வைக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அளிக்கின்றான் என்ற இந்த செய்தியை நாம முஸ்லிம்ல பார்க்கிறோம். அதனால கடன் கொடுத்தால் அவங்க தர முடியல என்று வருகின்ற பொழுது பார்க்க வேண்டும். அவரால் தர முடியல, கஷ்டப்படுகின்றார் என்றால் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போது வசதி வருகின்றதோ அப்போது திரும்ப தாருங்கள். இல்லை என்றால் நான் மன்னித்து விடுகின்றேன் என்று இந்த சலுகையை யார் செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா இமா பெரிய ஒரு பாக்கியத்தை வழங்குகின்றான். அடுத்து பாருங்க, இஸ்லாம் வட்டியை தடை செய்திருச்சு. இவங்க கடன் கொடுத்திருக்காங்க, 1 லட்சம் ரூபாய் நான் கடன் கொடுத்துட்டேன். இந்த 1 லட்சம் ரூபாய் என்னிடத்தில் இருந்து நான் ஒரு பொருளாதார தரக்கூடிய, லாபம் தரக்கூடிய ஒரு விவசாயத்தில் நான் போட்டிருக்கலாம், அல்லது ஒரு நிலத்துல நான் போட்டிருக்கலாம். அதுல இருந்து எனக்கு வருவாய் கிடைக்கும் அல்லவா? இத நான் மைனஸ் பண்ணித்தான் இவருக்கு இந்த 1 லட்சம் ரூபாய் நான் கொடுத்திருக்கிறேன். இப்படி கொடுத்திருக்கக்கூடிய இந்த கட்டத்துல இவருக்கு ஒரு மாசம் அவகாசம் கொடுக்கிறோம். அவர் திரும்ப தரல. அப்போது என்ன? இவருக்கு நஷ்டம்ல ஆய்கொண்டு இருக்கின்றது. இவர் வேற ஏதாவது ஒரு துறையில அந்த பணத்தை கொண்டு முதலீடு செய்திருந்தால் அதிலிருந்து இருந்து வருவாய் வரும். அப்ப இவரிடத்துல கையில இந்த பணம் இவரிடத்தில் இருந்தால் ஏதாவது ஒரு வருவாய் கிடைச்சிருக்கும், அங்க தூக்கி கொடுத்துட்டார், வட்டியும் கிடையாது. அப்ப என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல புரைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க ஒரு செய்தி சொன்னதாக நான் அறிந்தேன். யாரு கடன் கொடுத்து அந்த கடன் கொடுத்த ஒரு இடத்துல அதற்காக வேண்டி அவகாசம் வழங்குகின்றாரோ அவர் அந்த அவகாசம் வலிக்கின்றாரு, அவருக்கு ஒவ்வொரு நாளும் அவர் தர்மம் செய்த நன்மை கிடைக்கின்றது என்று நீங்கள் சொன்னீர்கள். அதை நான் கேட்டிருக்கேன். அதற்கு பின்னால நீங்க சொல்றீங்க, யாரு கடன் கொடுத்து அவகாசம் அளிக்கின்றாரோ அவருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் 2 மடங்கு தர்மம், முதல்ல 1 மடங்கு தர்மம் கிடைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் என்று நீங்கள் சொன்னீர்கள். அதற்கடுத்து சொல்றீங்க ஒவ்வொரு நாளைக்கும் 2 மடங்கு நன்மை கிடைக்கும், தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்று சொல்கின்றீர்களே, இது என்ன ஒன்றுக்கொன்று முரணாக தெரிகிறது என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், ஆமா, அதாவது ஒரு ஆளு ஒரு தொகையை கொடுக்கிறார், ஜனவரி 12ஆம் தேதி கொடுத்து பிப்ரவரி 12ஆம் தேதி எனக்கு திரும்ப தர வேண்டும் என்று சொல்கின்றார். அப்படி கொடுத்து அந்த ஜனவரி 12 இருந்து பிப்ரவரி 12 வரைக்கும் அவர் கடன் கொடுத்திருக்காருல்ல, அந்த தொகைக்கு 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் என்றால் ஒவ்வொரு நாளைக்கும் அவர் 10,000 ரூபாய் தர்மம் செய்தார் என்ற நன்மை எழுதப்படுகின்றது. ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளவு 10,000 ரூபாய் தர்மம் கொடுத்துட்டாரு என்ற நன்மை அவருக்கு எழுதப்பட்டிருக்கு. இவர் இன்னைக்கு 13ஆம் தேதி 10,000 ரூபாய் தர்மம் கொடுத்திருக்கிறாரு, 14ஆம் தேதி 10,000 ரூபாய் தர்மம் கொடுத்த நன்மை என்று ஒவ்வொரு நாளைக்கும் இப்படி அந்த தர்மத்தினுடைய நன்மை எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. ஜனவரி 12 இருந்து பிப்ரவரி 12 வந்துருச்சு, சம்பந்தப்பட்டவர் திரும்ப கொடுக்கல, வாங்கியவர் திரும்ப கொடுக்கல. இப்போ அந்த தவணை முடிந்து அதை விட தாண்டி போகின்றது. இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த தவணை முடிஞ்சிருச்சா? தவணை முடிந்த பிறகு அவருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் 20,000 ரூபாய் தர்மம் செய்த நன்மை கிடைக்கின்றது. அது எப்போ திரும்ப கொடுக்கிறாரோ அது வரைக்கும்.
என்ற இந்த விளக்கத்தை யாரு சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனால கடன் வாங்கிய ஒவ்வொரு ஆளும் உங்களுக்கு இவ்வளவு நன்மை கிடைக்க போகுதுங்க என்று விட்டுருங்கன்னு சொல்லி கேட்க கூடாது. அவருக்கு என்னங்கிறத நம்ம பின்னால பார்ப்போம். இவர் கடன் கொடுத்தாருல்ல, அந்த கொடுத்தவருக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு நஷ்டப்படாம யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டி அழிச்சு யுர்பி ஸதகாத், தர்மத்தை வளர்க்கறான். இவருடைய அக்கவுண்ட்ல ஒவ்வொரு நாளைக்கும் அவர் கடன் கொடுத்திருந்தாரு. இந்த காசு இவரிடத்துல இருந்தா அவருக்கு ஏதாவது ஒரு வகையில நன்மை கிடைச்சிருக்கும் இல்ல, லாபம் கிடைச்சிருக்கும் இல்ல, இதை கணக்கு பண்ணி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானா ஒவ்வொரு நாளைக்கும் 10,000 ரூபாய் இவர் தர்மம் கொடுத்த அந்த நன்மை இவருடைய பதிவேட்டில் எழுதப்பட்டிருக்குது. அடுத்து அந்த தவணை முடிஞ்சு அது திரும்ப வரல போது அவர் திரும்ப தருகின்ற வரைக்கும் இவருடைய கணக்குல 20,000 ரூபாய் 2 மடங்கு எழுதப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. பாருங்க, இது மறுமையில நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தான் இந்த சிந்தனை வரும். அப்படி மறுமை சிந்தனையில் உள்ளவர்களே இன்றைக்கு என்ன செய்துகிட்டு இருக்கிறாங்க? வட்டிங்கிற அடிப்படையில மக்களை கசக்கி புழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவிற்கு மேலப்பாளையத்தை பொறுத்தவரையில பீடியிலே வட்டி வந்துருச்சு. ஒரு கட்டு கடன் வாங்கினா ஒரு கட்டு என்ன செய்யறாங்க? கடன் வாங்கி போய் கொடுக்கறாங்க. திரும்ப கொடுக்கும்போது 2 கட்டு கொடுக்கணும். பீடி வட்டி. என்ன அநியாயம் பார்த்துட்டு இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட இந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வட்டி முதலைகள் எல்லாம் பள்ளிவாசல்ல ஜமாத்துல பெரும் தலைவர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க. சுன்னத்து வல் ஜமாத்துல பெரிய தலைவர்கள். எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? இவர்கள் எல்லாம் நிரந்தர நரகவாதிகள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். அவன் இப்படிப்பட்ட இந்த வட்டியை இஸ்லாமிய மார்க்கம் தடுத்து அதற்கு ஒரு பரிகாரத்தையும் வழங்குகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பார்க்கிறோம், அந்த அபுல் யுஸர் காப் இப்னு அம்ர் என்ற அந்த நபித்தோழர் என்ன செய்யறாங்க பாருங்க. வந்து வாசல்ல வந்து நிக்கிறாங்க, கேட்கிறாங்க. ஜப்தி செய்யறது இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அவர் ஜப்தி செய்வதற்குரிய உரிமை இருக்கின்றது. எடுறா அவங்க வீட்டுல உள்ள அந்த நகையெல்லாம் எடு என்று கேட்கலாம். இந்த ஹதீஸ் அவருடைய மனசுல நினைவுல வந்ததுனால சரி போ, நீ உன்னோட சக்தி இருந்தா திரும்ப கொடு, இல்லை என்றால் நான் உன்னை விடுதலை செய்து விடுகின்றேன், கடனில் இருந்து உன்னை நான் விடுவித்து விடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு செல்கின்றார் என்றால் அதை மக்களிடத்துல அந்த யாரு கேட்டாங்களோ அந்த ஹதீஸை தெரிவிக்கிறாங்கன்னா எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் அவர்களை பண்படுத்திருக்கிறது என்று பாருங்கள். அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு நீடிக்கின்றதா? கிடையாது. ஏன் இன்றைக்கு கடன் வாங்குறதே எதற்குன்னா வந்து கேட்கும் பொழுது ஒரு 10 ரூபாய் கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து யாசகத்துக்கு மாற்றியும் இப்படி கேட்கிறாங்க. யாரு திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு கடனை கேட்கிறாங்களோ அதை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான். ஹதீஸ் திரும்ப கொடுக்க முடியாம கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வாங்கிட்டு வர்றான்னு வைங்க, அவனை அல்லாஹ் தஆலா அதே நிலையில ஆக்கியாராம். அவன் திரும்ப கொடுக்க வேண்டும். எல்லா நபித்தோழர்கள் அதிகமானவர்கள் இந்த கடன் என்கிற அந்த வலையில விழுந்திருக்கிறாங்க, திரும்ப கொடுத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த கடன் என்ற அந்த பொருளாதார சுமையினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுடைய தொழுகையில் அல்லாஹ்ம இன்னி அஊது பிக்க மினல் மாஸமி வல் மக்ரம், யா அல்லாஹ் பாவத்தை விட்டும் கடன் தொல்லை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று ஒவ்வொரு அத்தஹியாத்திலையும் ஒவ்வொரு தொழுகையிலும் நமக்கு ஓத கற்று தந்திருக்காங்க, ஓதவும் செய்திருக்கிறாங்க. அதனால இந்த கடன்கிறது இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தாலும் பாருங்க, அதன் மூலமாக நாம நன்மையை அடைய முடிகின்றது. அதன் மூலமாக நாம இறைவனிடத்தில் மிகப்பெரிய ஒரு அருள்கொடையும் நாம பெற முடிகின்றது. அதனால கடன் கொடுக்க வேண்டும். வாங்கியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, புகாரி போன்ற நூல்களில் இடம்பெற்றிருக்கின்றது, மத்தலுல் கனியு ஸுல்முன், ஒரு செல்வந்தன் கடனை வாங்கிட்டு, செல்வந்தன்கிறது கிடையாது, பொருளா ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம், அதற்கு அடுத்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொகை கிடைச்சிடும். அப்படி கிடைச்சி அந்த தொகையை திரும்ப கொடுக்கவில்லை என்றால் அது பாவம், அது துரோகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால கடன், இந்த கடனை வாங்கிட்டு அப்படியே நாம இறந்து போய்விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்படி இறந்து போய்விட்டால் ஹதீஸ் என்ன சொல்கின்றது? யுக்ஃபரு லிஷஹீத் குல்லுதன், எல்லா பாவமும் அல்லாஹ்வுடைய பாதையில யார் தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தாரோ, ஷஹீதாக மரணித்தாரோ அவருக்கு மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. ஆனால் கடன் என்ற பாவத்திற்கு மன்னிப்பு கிடையாது. ஏன்? இது அடியாருடைய விஷயம். அல்லாஹ்வுடைய விஷயத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு கடன் கொடுக்க வேண்டும், இது எங்க வந்து நின்றோம்? மறுமையில வந்து நின்று விடும். மறுமையில நாம அப்படி கொடுக்க முடியுமா? சாதாரணமான விஷயமா? அங்க நம்முடைய நன்மைகள் எடுத்து கொடுக்கப்பட்டு விடும். நாமளே குறைச்ச அமல்களை செய்துகிட்டு இருக்கிறோம். எத்தனையோ ஃபஜ்ர் தொழுகை நாசமாகி போய் வருது.
நன்மையை செய்து விட்டால் அதை சொல்லி காட்டி அதை அழிச்சுக்கிட்டு கிடக்கிறோம். இப்படி பலவிதமான அடிப்படையில நம்முடைய நன்மைகளை நாம பாழாக்கி கொண்டு இருக்கின்றோம். இதுல கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நன்மை. இந்த நன்மையும் மறுமையில நாம கொண்டு போய் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் இதுல இருந்து எடுத்து நம்முடைய கடன்காருக்கு அது கொடுக்கப்பட்டு விட்டால் என்ன ஆகும்? மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம். அதனால கடன் வாங்கியவர்கள் அதை திரும்ப கொடுத்தாக வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் யாரு கடன் கொடுக்கின்றார்களோ, அதற்கு அவகாசம் அளிக்கின்றார்களோ, அவங்க திரும்ப தர முடியலன்னா அந்த நிலையை தெரிஞ்சு அவங்களுக்கு தள்ளுபடி பண்றாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் அரிசனுடைய நிழலை கொடுக்கிறான். தன்னுடைய நிழல்ல அவர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கின்றான் என்று நாம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் யார் யாரெல்லாம் கடன்ல பாதிக்கப்பட்டு, அதாவது யார் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, இதனால பல இடங்கள்ல போய் வட்டிக்கு போய் வாங்குறாங்க. வட்டிக்கு வாங்கி சில இடங்கள்ல அந்த வட்டியை கொடுக்க முடியாமலே தற்கொலை செய்து இறந்து விடுகின்றார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்ல, பிற சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சமுதாயத்தில் இந்த கடன் கொடுக்கக்கூடிய அந்த பண்பு மற வேண்டும். வாங்கியவர்கள் அதை திரும்ப கொடுக்கக்கூடிய அந்த தன்மையும் அவர்களிடத்தில் ஏற்பட வேண்டும். இது மார்க்கம் நமக்கு மிக தாராளமான முறையில் நடந்து கொள்வதற்கு, சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் இன்னொரு உறுப்பினை சார்ந்து நிற்கிறான் பொருளாதார அடிப்படையில். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே தான் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். அந்த சமுதாயத்தில் இப்படி நாம் கடன் கொடுத்து அதன் மூலமாக அவன் வளர்ந்தான் என்றால், இதில் இன்னொன்னையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவனுக்கு அவன் இன்ஜினியரிங் காலேஜ், பொறியியல் கல்லூரி, இது எல்லாமே இந்த ரிசெஷன் என்று பொருளாதார வீழ்ச்சி அமெரிக்காவில் ஏற்பட்ட பிறகு அல்லாஹ் தஆலா இன்றைக்கு அமெரிக்காவை பல வகையில் தண்டிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுல ஒன்று இந்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு இந்த கம்ப்யூட்டர் துறையில மாணவர்கள் படிப்பது குறைவாக ஆகிவிட்டது. இப்போது எல்லாருமே ஒரு கோர்ஸ், ஒரு துறை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல, பொறியியல்ல புறக்கணிக்கப்பட்டு கிடந்து கோர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அடிப்படை படிப்புகள், அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போது எல்லாருமே சேர்ந்து ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் தான் வேணும், எனக்கு அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் வேணும் என்று கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல போய் விழுந்தாங்க. இப்போது எதுல போய் விழுந்துகிட்டு இருக்கான்? மெக்கானிக் வேண்டும் என்று விழுந்துகிட்டு இருக்கான். இப்ப அந்த துறைக்கு பெரிய ஒரு மதிப்பு ஏற்பட்டு விட்டது. எல்லாருமே இந்த பக்கம் திரும்புறான். ஏன்னா ஐடி இந்த பகுதியில் எல்லாம் சென்றால் பின்னால எதிர்காலம் இருக்காது என்று சொல்லி இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கிறான். இப்படி திரும்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த மாணவர்கள் பொருளாதாரத்தின்பால் அதிகமான தேவையில் இருக்கிறாங்க. நம்முடைய உறவினர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில், அல்லது சமுதாயத்தில் உள்ள உறுப்பினர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் இப்படி கொடுத்து உதவ வேண்டும். அதற்கு அடுத்து இங்கு மாணவர்களுக்கு, அதாவது படிக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு, நீங்க படிக்கக்கூடிய அந்த படிப்புல அது என்ன சப்ஜெக்டாகவும் இருக்கலாம், அந்த சப்ஜெக்ட்ல ஒரு பெரிய முதல் தரத்தை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ஊக்கத்துடன் ஆக்கத்துடன் படிக்கணும். இந்த வயது தான், இந்த ஒரு 15-16 வயசுல இருந்து, அதாவது 10 வயது 12 வயசுல இருந்து ஒரு 25 வயசு இது வரைக்கும் நீங்க படிக்கக்கூடிய காலம் தான் படிக்கக்கூடிய படிப்பு. மண்டையில ஏறக்கூடியது, மனசுல நிக்கக்கூடியது. இந்த வயசுல முழுமை வேறு எந்த பக்கமும் லவ்வு சவ்வு என்று சொல்லி அந்த பக்கமெல்லாம் திரும்பாம, காலத்தை வீணாக்காம, படம் பார்க்கிறது, டிவி பார்க்கிறது என்ற தவறான பாதைக்கெல்லாம் போகாம, புகைப்பிடித்தல் என்று தருதலையாக அலையாமல், நாம எந்த லட்சியத்திற்காக இன்று வந்திருக்கின்றோமோ, என்ன லட்சியத்திற்காக இந்த கல்வித்துறையில் நுழைந்திருக்கோமோ, அந்த லட்சியத்தில் அந்த துறையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு குறியலக்கு வைத்து அதில் முன்னேற வேண்டும். மதிப்பெண்கள்ல நல்ல மதிப்பெண்கள் கிடைத்தால் மெரிட்ல நாம நுழைந்து விடலாம். யாருக்கும் போய் பொருளாதாரத்திற்கு நிற்க வேண்டியதில்லை, யார்த்தையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு, அதில் குறிப்பாக தௌஹீத்வாதியான இருக்கக்கூடியவர்கள், அவங்க இது மாதிரியான துறையில நாங்க எந்த விஷயத்திலையும் பின்தங்க மாட்டோம் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய படிப்பு, அதுல அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த மார்க்கினுடைய மதிப்பெண் எல்லாமே அமைந்திருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர்.
பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. الله